நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேராக இருக்கக்கூடிய சில 10 ரூபாய் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. முதல்ல நாம் யோகா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா, உலக யோகா தினத்தை முன்னிட்டு நம்ம நாட்டில் அளிக்கப்பட்ட நாணயங்க இது. தியானங்கிறது நம்ம உடம்புக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல தேக பயிற்சியாகும். இதை நம்ம முன்னோர்கள் தண்ணிக்கு அடியில் இருந்தெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலமைப்பை, மன வலிமையை தரக்கூடிய யோகா அந்த தினத்தை முன்னிட்டு அடிக்கப்பட்ட நினைவு நாணயம் தாங்க இது. இது பார்த்திங்கன்னா 2015 பை மெட்டலில் அடிச்சிருக்கிறாங்க. 7.71 கிராம், 27 மில்லிமீட்டர், வட்ட வடிவமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 4 மினிட்டுகளில் அடிச்சிருப்பாங்கங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நோய்டா அப்படின்னு 4 மினிட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க. இது பாம்பே காமன் கேட்டகரியில் வருது. ஹைதராபாத், நோய்டாவும் ஸ்கேரில் வருதுங்க. கல்கத்தா மட்டும் இதில் ரேருங்க. இந்த நாணயம் பற்றி நம்ம பார்க்கணுன்னா 30 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்குள்ளே விலை போகுங்க. சரிங்களா? நல்ல கண்டிஷனில் இருந்தால் இந்த நாணயம் நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா இந்த நாணயத்தினுடைய விலை யுஎன்சி கண்டிஷனில் 600 ரூபாய்ங்க. இதுவே இப்போ நம்ம கையில் இருக்க நாணயம் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு போகுங்க. ரேர் நாணயம். சரிங்களா? மற்ற நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே 15 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளே போகும். ஹைதராபாத் 25 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்குள்ளே போகும். நோய்டா 25 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளே போகுங்க. அது நம்ம கையில் இருக்க கண்டிஷனை பொறுத்து இது விலை போகுங்க. இது ஹைதராபாத் நாணயம், ரேர் இல்லை, ஸ்கேர் தான். இதனுடைய விலை 25 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்குள்ளே. அடுத்த 10 ரூபாயை பார்த்தோம்னா, இது இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் 125வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக 2016 வெளியிடப்பட்ட துவக்கத்தில் உள்ள ஒரு சிறப்பு நாணயமாகுங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் 125வது ஆண்டு 1891/2016 விழா கொண்டாட்டங்க. வெளியிடப்பட்ட ஆண்டு 2016. முகமதிப்பு 10 ரூபாய்ங்க. இரு உலோகத்தால் ஆனது. செம்பு நிக்கலால் ஆன மையப்பகுதி, அலுமினிய வெண்கல வளையமும் கொண்டதுங்க. எடை 7.71 கிராம், விட்டம் 27 மில்லிமீட்டர். முன்புறம் மையத்தில் அசோகத்தூணின் சிங்க முகமும் சத்தியமேவ ஜெயதே மற்றும் 10 ரூபாய் என்ற முகமதிப்பும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத், நோய்டா என்ற 4 நாணய சாலைகளில் இது பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த நாணயத்தோட மதிப்புன்னு பார்த்தோம்னா 4 மினிட்டுகள்லேயும் 3 ஸ்கேரில் தாங்க வருது. கல்கத்தா மட்டும் ரேருங்க. இந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 100 ரூபாயிலிருந்து ஒரு 800 ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உள்ளதுங்க. நல்ல ஒரு யுஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா 800 ரூபா வரைக்கும் கூட போகலாம். சரி, வாங்க நாம் அடுத்த நாணயத்துக்கு போவோம். இந்த நாணயம் 100வது ஆண்டு நினைவு நாணயங்க. இந்திய குடியரசு 10 ரூபாய் பனாரஸ்
இந்து பல்கலைக்கழக 100வது ஆண்டு நினைவு நாணயங்க. 1916 பண்டிட் மதன் மோகன் மாளவியாவால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்தின் 100வது ஆண்டுகளை குறிக்கும் வகையில் இந்த நாணயம் அச்சிடப்பட்டுள்ளதுங்க. இது பண மதிப்புன்னு பார்த்தா 10 ரூபாய்ங்க. எடை 7.71 கிராம், விட்டம் 27 மில்லிமீட்டருங்க. இந்த நாணயம் 4 நாணயசாலைகளில் அச்சிடப்பட்டிருக்கு. ஹைதராபாத், நொய்டா, கல்கத்தா, மும்பைன்னு 4 இடங்களில் அச்சிடப்பட்டிருக்கு. முன்புறம் பார்த்திங்கன்னா அசோகத்தூணின் சிங்க முகமும் கீழே பணமதிப்பு இடம்பெற்றுள்ளது. பின்புறம் பல்கலைக்கழகத்தின் நினைவு சின்னமான மற்றும் நுழைவாயில் படம், நூற்றாண்டு விழா மற்றும் 1916 ஆண்டுகள் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இடம்பெற்றுள்ளன. புழக்கத்தில் இல்லாத 10 ரூபாய் சுமார் 150 ரூபாயிலிருந்து 800 வரை விலை போகுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது நாணய சேகரிப்பாளர்களுக்காக ப்ரூஃப் செட்லேயும் இந்த நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அதில் வெள்ளி கலந்துருக்கும். இந்த ப்ரூஃப் செட் நாணயங்களோட விலைன்னு பார்த்தோம்னா 2000லேருந்து 8000 வரைக்கும் விலை போகுங்க. அந்த ப்ரூஃப் செட் நாணயங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதை விடவும் கூட அதிகமாக விலை போகலாம். நான் அடிக்கடி சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். நாணயம் நமது வரலாறை பேசும் இந்த நாணயத்தை நாம் சேமிக்க பழகிக்கணும். இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணும், இருக்கிறவங்க இல்லாதவங்கக்கிட்ட கொடுக்கணும். இருந்தாலும் அதனுடைய தரத்தையும் மதிப்பையும் வச்சு தான் மதிப்பிடப்படுதுங்க. நாம் இது சேகரிப்புக்காகவும் இது ஒரு சேவையாகவும் நினச்சி சேர்த்து வச்சோம்னா பின்னால் நாம் எதிர்பாராத அளவுக்கும் கூட இந்த நாணயங்கள் விலை போகலாம். அதனால் விலையை மட்டுமே மனசில் வச்சு நாணயங்களை தேடாதீங்க. நம்ம வரலாற்று சின்னம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நம்ம செய்யலாம். மதிப்பிடப்படுதுங்க. நாம் இது சேகரிப்புக்காகவும் இது ஒரு சேவையாகவும் நினச்சி சேர்த்து வச்சோம்னா பின்னால் நாம் எதிர்பாராத அளவுக்கும் கூட இந்த நாணயங்கள் விலை போகலாம். அதனால் விலையை மட்டுமே மனசில் வச்சு நாணயங்களை தேடாதீங்க. நம்ம வரலாற்று சின்னம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நம்ம செய்யலாம். இந்த வீடியோ சரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.